தான் எங்கள் அண்ணன் பழனிபாபா சொல்றார், என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிற. இதை விட உங்களுக்கு ஒரு கோட்பாடு தத்துவம் வேணுமான்னு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? திராவிடம் பிரித்து நம்மளை சிதைத்து நமக்குள்ளே தண்ணீன பகையை மூட்டி அதிகாரத்துக்கு வர நினைக்கும். அதேதான் இந்தியமும் செய்யும். ஆனால் தமிழ் தேசியம், தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை ஊட்டி ஒன்றிணைத்து தேவர், தேவேந்திரர், படையாச்சி, பறையர் 4 பேரும் ஒன்னா நின்னுட்டா இந்த நாட்டை வேற ஒருத்தர் எவனும் ஆள முடியாது. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். அப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்? நீங்க கன்னடர், நீங்க தெலுங்கர், நீங்க மலையாளி, வாங்க வாங்க, எல்லாரும் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை எப்போதும் நாங்கள் தான் ஆள்வோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஆனால் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனால் இது என் நிலம், ஏன்னா இது என் இனம், இது என் மண், என் மலை, என் காடு, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் கடல், என் பிள்ளைகள் கல்வி, என் மக்களின் மருத்துவம். இந்த எண்ணம் எப்போது எவனுக்கு வரும்? இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் வரும். இல்லை, சாதியை பார்க்காதே, சாதிக்க துடிக்கும் எங்கள் சிந்தனையை பார். எங்கள் மதங்களை தேடாதீர்கள், அதை தாண்டி நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை, ஆகச் சிறந்த உயிர்மை நேயத்தை பாருங்கள். அதான் முக்கியம். இங்க